துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நீர் உயர்ந்தவர், நீர் பெரியவர், நீர் சிறந்தவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் நேரம் ஆண்டவரை சோதரிக்கலாம். சோதரம்பா, மை துதிக்கிறோம்ப்பா 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா உயர்த்துகிறோம். தேங்க்யூப்பா, மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் பலனே, எங்கள் துருகமே, எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் உயர்ந்த கண்மலையே. ரகதாடா ரபுதுடு. தேங்க்யூப்பா, நன்றி அப்பா. ரகதாடா ரதாடா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்சம் ஆண்டவரை சோதரிக்கலாமா சோதரிக்கலாமா எல்லாரும் காலையில் ஆண்டவரை சோதரிக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தீபமே. இருள் நீ வெளிச்சமே, என்னை காக்கும் தீபமே, என்னை காக்கும் தீபமே. வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. உம் பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினே. உம் பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினே. உம்மையே தழுவினே. எல்லாரும் பாடணும். வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. எல்லாரும் பாடுங்க. வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. மனம் இருந்தீரே, மறுவாழ்வு தந்தீரையா. மனம் இறங்கீரே, மறுவாழ்வு தந்தீரையா, மறுவாழ்வு தந்தீரையா. வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. எல்லாரும் கரங்களை தூக்கி சொல்லாமா. சுகம் தந்தீரையா, பலன் தந்தீரையா. சுகம் தந்தீரையா, பலன் தந்தீரையா. பலன் தந்தீரையா. வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உங்களை தவிர, உம்மை தவிர. இரக்கத்தின் சிகரமே,
என்னை காக்கும் தீபமே, இரக்கத்தின் சிகரமே, என்னை காக்கும் தீபமே, என்னை காக்கும் தீபமே. வேறு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர வேறு ஒரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உங்களை தவிர, உம்மை தவிர. செய்த நன்மை நினைத்து துதித்து பாடி மகிழ்வே, செய்த நன்மை நினைத்து துதித்து பாடி மகிழ்வே. எல்லாரும் துதித்து பாடி மகிழ்வே. வேறு ஒரு ஆசை இல்ல சுராஜா, உங்களை தவிர, உம்மை தவிர வேறு ஒரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உங்களை தவிர, உம்மை தவிர. செய்த நன்மை நினைத்து துதித்து பாடி மகிழ்வே. ஆண்டவரே, செய்த புதிய மாதத்தில் ஆண்டவரே, உங்க நன்மை நினைத்து நாங்க துதித்து பாடுறோம் ஆண்டவரே. மகிழ்வே, துதித்து பாடி மகிழ்வே. இந்த வார்த்தை சொல்லலாமா? துதித்து பாடி மகிழ்வே. செய்த நன்மை, செய்த நன்மை நினைத்து துதித்து பாடி மகிழ்வே, துதித்து பாடி மகிழ்வே. ரபாத்தரா, துதித்து பாடி மகிழ்வே. ஆண்டவரே, செய்த நன்மை நினைத்து துதித்து பாட கிருபை செய்யுங்க. இயேசுக்கு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த காலையில் எனக்கு வந்திருக்கிற சபையை நாங்கள் வரவேற்கிற ஒரே ஒரு வசனத்தை வாசித்து ஒரே ஒரு பாடலை பாடி இந்த ஆராதனை நம்ம முடிக்கலாமா? சங்கீதத்தின் புஸ்தகம் 171 அதிகாரம் 14 வருஷத்தை வாசிக்கலாமா? சங்கீதத்தின் புஸ்தகம் சங்கீதத்தின் புஸ்தகம் 71 அதிகாரம் 14 வருஷத்தை வாசிப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. நானோ எப்போதும் உம்மை நம்பிக்கொண்டிருந்து, எப்போதும் நம்பிக்கொண்டிருப்பேன், மென்மேலும் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பி இந்த மாதம் ஆண்டவரை நீங்க நம்பிக்கொண்டிருங்க. ஆண்டவர் புதிய வாசல்களை திறப்பார், புதிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றது சொல்றீங்களா எல்லாரும்? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. பகதடரா சொல்லுமா ஆண்டவர் சொல்லாம நான் சொல்லுமா? என் வாழ்க்கையில் சொல்லுங்க, என் வாழ்க்கை இது முறுமுறுக்கிற காலம் இல்லை. சொல்லுங்க, என் வாழ்க்கையில் இது முறுமுறுக்கிற காலம் இல்லை, துதிக்கிற காலம். சொல்லுங்க பார்க்கலாம், என் வாழ்க்கையில் இது முறுமுறுக்கிற காலம் இல்லை, துதிக்கிற காலம். ரெண்டாவது, என் வாழ்க்கையில் இது கண்ணீரின் காலம் இல்லை, ஜெயதோனி தொனிக்கிற காலம். சொல்லுங்க, ஜெயதோனி முளைக்கிற காரியம். ரெண்டாவது. மூணாவது, இனி எல்லாம் சொல்லாம என் வாழ்க்கையில் இது புலம்பல் காலம் இல்லை, அவருடைய வார்த்தையை விசுவாசித்து நடக்கிற காலம். ஹல்லேலூயா. நாலாவது, ஹல்லேலூயா. அதே சொல்லுமா, விசுவாசித்து நடக்கிற காலமா இருக்கு. முதலாவது பார்த்தோம், என் வாழ்க்கையில் இது முறுமுறுக்கிற காலம் இல்லை, துதிக்கிற காலம். ரெண்டாவது, என் வாழ்க்கையில் இது கண்ணீரின் காலம் இல்லை, ஜெயதோனி முழிக்கிற காரியம். மூணாவது, என் வாழ்க்கையில் இது புலம்பர காலம் அல்ல, அவருடைய வார்த்தையை விசுவாசித்து நடக்கிற காலம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த பாடலை பாடி ஆண்டவர் யாருக்கு
ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, துதித்திடுவேன். நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ரப்பா, சுகம் தரும் தெய்வமே. சொல்லுங்க, யெகோவா ரப்பா, சுகம் தரும் தெய்வமே. காலங்களப்பா நாங்க காலங்களப்பா நாங்க காலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். பாடுங்க, கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்ளி. சொல்லுங்க, யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். காலங்களப்பா காலங்களப்பா, ஆமென். காலங்களப்பா நாமம் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் எங்கள் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். சோத்திரமே அப்பா, சோத்திரமே, சோத்திரமே அப்பா, சோத்திரமே. கர்த்தர் நாமம் எங்கள் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் எங்கள் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரூவா, எங்க நல்ல மெய்ப்பரே. எல்லாரும் யெகோவா ரூவா, எங்க நல்ல மெய்ப்பரே. சோத்திரமே அப்பா, சோத்திரமே, சோத்திரமே அப்பா, சோத்திரமே. எல்லாரும் சோத்திரமே அப்பா, சோத்திரமே, சோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா சம்மா, கூடவே இருக்கிறீர். எல்லாரும் யெகோவா சம்மா, ஆமாப்பா, இருக்கிறீர். காலங்களப்பா நாங்க ஆண்டவரே, இது என் வாழ்க்கையின் கம்பீரிக்கிறாய். ஓ காலங்களப்பா நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா நாங்க காலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா சம்மா, கூடவே இருக்கிறீர். யெகோவா ராதா ராதா, ஆமே, கூடவே இருக்கிறீர். நாங்க காலங்களப்பா நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா நாங்க காலங்களப்பா. கர்த்தர் நாமம் எங்க புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் நின் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா சாலோ, சமாதானம் தருகிறீர். யெகோவா சாலோ,
சமாதானம் தருகிறீ அப்பா. சோத்திரமே அப்பா, சோத்திரமே சோத்திரமே அப்பா, சோத்திரமே. கர்த்தர் நாமம் எங்கள் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் எங்கள் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் எங்க புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரப்பா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா யெசையா, சுகம் தரும் தெய்வமே. அப்பா சோத்திரமே, சோத்திரமே அப்பா, சோத்திரமே. கர்த்தர் நாமம் எங்க புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் எங்க புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. எல்லார கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லலாமா? கர்த்தர் நாமம் எங்க புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. யெசையா, கடைசியா பாடி முடிக்கலாமா? ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையா சுகமானே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லம நதியாய் பரவி பாய். கடைசியா பாடி முடிக்கலாமா? சுகம் பலன் எனக்குள்ளே செல்லுதே, வல்லம நதியாய் பரவி பாயுது. யெசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையா சுகமானே. உங்க தழும்புகளா சுகமான. கடைசியாக ஒரே ஒரு சான்ஸ். புதிய படைப்பு நானே, தேவபுத்திரன் நானே. இயேசுவே என் குடும்ப மருத்துவர். புதிய படைப்பு நானே, தேவபுத்திரன் நானே. இயேசுவே உன் குடும்ப மருத்துவர். ஓ, அவர் ரத்தத்தினாலே, அவர் நாமத்தினாலே சுகமான. இந்த வார்த்தை சொல்லி புரியலாம். ஓ, அவர் நாமத்தினாலே, ரத்தத்தினாலே நான் சுகமானேன், சுகமானே. அவர் நாமத்தினாலே, ரத்தத்தினாலே சுகமானேன், சுகமானேன். ஆமாண்டவரே, உங்க ராமத்தினாலும் உங்க ரத்தத்தினால் நான் சுகமானேன். நான் புதிய படைப்பு. ஹல்லேலூயா. தேவபுத்திரன், நான் புதிய படைப்பு. நான் புதிய படைப்பு, நான் தேவபுத்திரன். இயேசுவே என் குடும்ப மருத்துவர். அவர் நாமத்தினாலே, அவர் ரத்தத்தினாலே நான் சுகமானேன் என்று விசுவாசத்தோடு சொல்லாமா எல்லாரும்? அவர் நாமத்தினாலே, அவர் ரத்தத்தினாலே நான் சுகமானேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிச்சோம். சில காரியங்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஜெபிச்சுட்டு இப்படி வார்த்தையை கேட்க போறோம்ப்பா. நீர் எங்களோடு கூட பேச போறதுக்காக நன்றி நன்றி அன்றுவரே. ஏசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஒரு சில காரியங்கள் நம்ம ஜெபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடி
இந்த வாரம் நடக்க போற எல்லா காரியத்திலும் ஆண்டவர் செய்ய போற அற்புதங்களுக்கு ஆண்டவரை சோத்திரிக்கலாமா? சோத்ராம் சோத்ராம் சோத்ரா. அதே போல இந்த வாரத்திலிருந்து நம்ம செய்ய போற VBSல தேவ கரம் உண்டாகணும். அதுக்காக ஆண்டவர் எல்லாவற்றிலும் தேவைகளை சந்திக்கணும். அதுக்கு ஆண்டவரை சோத்திரிக்கலாமா? சோத்ராம் சோத்ரா. அதே போல சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கலாமா? அந்த ஒவ்வொரு குடும்ப பரிசுத்தத்திலும் பயபக்தியிலும் ஆண்டவரோடு வளர்ந்து பிடிக்கிறவங்களாய் மாறணும். அதுக்கு ஆண்டவரை சோத்திரிக்கலாமா? சோத்ராம் சோத்ராம் சோத்ரா. அதே போல சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு ஜெபிக்கலாம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் சுகத்தோடு பரிசுத்தத்தோடு இருக்க கிருபை செய்யணும். தேவன் என்னை பார்க்கிறார், கர்த்தர் என்னை ஆராய்ந்து அறிகிறார், உள்ளந்தெரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் வாசனம் சொல்லுது. அவர் உள்ளந்தெரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். அதுக்காக ஆண்டவரை சோத்திரிக்கலாமா? சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். இதுவரை சபையை நடத்தி வந்த ஆண்டவர் இனிமேல் இன்னும் நடத்த போவதற்காக ஆண்டவரை சோத்தரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். அதே போல எல்லா நம்ம டெலிவரன்ஸ் ஜெபிச்ச எல்லா செபத்திற்கும் ஆண்டவர் பதில் தந்து கொண்டிருக்கு. அதுக்கு ஆண்டவரை சோத்திரிக்கலாமா? சோத்ர. ஆண்டவரே சபையில் இருக்கிற எல்லா தேசத்துக்கு எல்லா பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் நினைவு கூர்ந்து ஆண்டவரே எங்கள் தேசத்தை கொடுத்திருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுடைய ஆரோக்கியத்திற்காகவும் அவங்க குடும்பத்தின் சமாதானத்துக்காகவும் அவங்க செய்கிற ஊழியத்திலும் தேவன் மகிமை விளங்கணும். அதுக்கு ஆண்டவரை சோத்தரிப்போம். சோத்ராம் சோத்ர. ஆண்டவரே இவ்வளவு நாங்கள் ஆராதிச்சோம், இவ்வளவு நாங்கள் துதிச்சோம்ப்பா. உம்முடைய வார்த்தை கொண்டு ஒரு தாசனோடு எங்களோட பேச போவதற்காக நன்றி. வார்த்தை மூலமாக எங்கள் வாழ்க்கை கிரியை செய்ய போவதற்காக நன்றி. பெரிய இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் புதிய கிருபை புதிய பலன் என்கிற காலை ஜெபத்திற்கு வந்திருக்கிற எங்களோட ஆன்லைனில் இணைந்திருக்கிற யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த புதிய நாளில் கூட கர்த்தர் தாமே இந்த நாள் முழுவதும் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவாராக. கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்காய் ஜெபிக்கலாம். கர்த்தாவே இந்த காலை வேளையில் கூட அப்பா அன்றைய இந்த புதிய நாளில் கூட அன்றைய உடைய வார்த்தைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அன்றைய உங்கள் வார்த்தையை கொண்டு எங்களோட நீர் பேசும். உடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனமாக இருக்கிறது. அன்றைய வேதத்தில் அன்றைய அப்பா நாங்கள் பல காரியங்களை தியானிக்கிறோம். பல வார்த்தைகள் எங்களை பலப்படுத்துகிறதா இருக்கிறது, எங்களை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது, எங்களை பரிசுத்தப்படுத்துகிறதா இருக்கிறது, எங்களுடைய காரியங்களை அது சுட்டி காட்டுகிறதா இருக்கிறது. அன்றைய அப்பா உங்களை அறிகிற அறிவுக்கு நேராக நடத்துகிறதா இருக்கிறது. எங்கள் ஆத்துமாவை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறதா இருக்கிறது. இப்படி பல டைமென்ஷனில் பல விதங்களில் உடைய வார்த்தை எங்களை உருவாக்குகிறதப்பா. இந்த காலை கூட அன்றைய இந்த நாங்கள் கேட்குற இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோட பேசும். அன்றைய இன்றைக்கி நாங்கள் தியானிக்கிற இந்த வசனம், இந்த வார்த்தைகள் எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்பா நாங்கள் இந்த பூமியில் இருக்கிற அளவும் அவைகள் எங்களை கொண்டு நீங்கள் அப்பா பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அந்த வார்த்தை எங்களை உருவாக்கட்டும், அந்த வார்த்தை எங்களை புதிதாக்கட்டும், பரிசுத்தமாக்கட்டும். ஆண்டவரே ஓ இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோட நீர் பேசும். ஆண்டவரே ஓ உமக்கு நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே. அன்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ. மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழ்
ஸ்தோத்திரமும் உயவருமக்கன்றோ. ஆஹா துதியும் புகழ் ஸ்தோத்திரமும் உயவர் உமக்கன்றோ. ஆராதனை அப்பா ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. அப்பா இந்த காலை வேளையில தொடர்ந்து எங்களோட நீர் இடைபடும், உங்க வார்த்தைகளோடு எங்களோடு பேசு, இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். ஆமென். வசனத்தை வாசிப்போம். ஆமாம், ரொம்ப தெரிஞ்ச ஒரு வசனம் தான். சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க ரொம்ப சொல்லுகிற வசனம் தான். நாமும் நல்லா அறிந்த ஒரு வசனம் தான். இன்றைக்கி அதை கொண்டு நாம் தியானிக்கலாம். இந்த வார்த்தையில் இருக்கிற ஒரு பகுதியை, ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 34 சங்கீதம் அதனுடைய 1 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 34:1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். துதி எப்போதாகிலும் என் வாயில் இருக்கும், இல்ல எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஆமென். இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னன்னா, துதியும் அதனுடைய பயன்களும். நாம துதிக்கிறதுனால வேதம் நமக்கு காண்பிக்கிற, நமக்கு கொடுக்கிற, அல்லது துதிக்கிறதுனால உண்டாகிற நன்மைகளன் அப்படின்னு வைத்துக்கலாம். துதி என்ன செய்கிறது நம்முடைய வாழ்க்கையில? துதி அப்படின்ற அந்த ஒரு செயல் என்னெல்லாம் பண்ணுகிறது, வேதம் என்னெல்லாம் பண்ணுகிறதாக சொல்லுகிறது அப்படின்றது தான் இன்னைக்கு நாம தியானிக்க போறோம். பாருங்க, எப்படி ஒரு ப்ரொஃபஷ்னல் தொழில் செய்கிற ஒருவர் இருப்பார். ஆனால் அவருக்குன்னு சில சோர்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் யாரை வைத்துக்கலாம், ஒரு மருத்துவர் இருக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன். அந்த மருத்துவருக்கு அவருடைய அந்த தொழிலுக்குன்னு சொல்லி அவர் சில சோர்ஸ் எல்லாம் எப்போவுமே வச்சிட்ருப்பார். அதில் ஒன்று இந்த ஸ்டெத்தஸ்கோப் வச்சிட்ருப்பார். ரெண்டாவது டெம்பரேச்சர் பார்க்குற, அந்த டெம்பரேச்சரை காண்பிக்கிற அந்த ஒரு டிவைஸ் வச்சுருப்பார். மூன்றாவது அந்த பிபி அப்பாரட்டஸ், அந்த மனுஷனுடைய பிபி கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறக்கூடிய ஒன்றை வைத்துட்ருப்பார். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவர் அந்த ஆக்சிஜன், நம்முடைய அந்த இந்த அளவு ப்ரீத்திங் அளவு எப்படி இருக்குது அதுக்குரிய ஒரு காரியத்தை வைத்துட்ருப்பார். பாருங்கள், ஏன் அப்படின்னா ஒரு மருத்துவர் அப்படின்னா இதெல்லாம் அவருடைய தொழிலுக்குரிய அவர் கண்டிப்பாக வைத்து கொள்ள வேண்டிய இந்த காரியங்களில் ஒன்றாக இருக்கிறது. அப்போது ஆண்டவர் பிள்ளையாக இருக்கிற நாம, அல்லது ஆண்டவரை நேசிக்கிறவங்களுக்கு நமக்கு மிக முக்கியமாக இருக்க வேண்டியதில் ஒன்று என்னவா, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். நம்முடைய வாயில் என்ன இருக்கணுமா, எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கணும். இப்படி நிறைய பைபிளில் மன்னிக்கணும், பெரிய பெரிய ஊழியக்காரர் சொல்கிற ஒரு கருத்து என்ன அப்படின்னா, அவங்க கண்டுபிடிச்ச ரகசியம் என்னென்னா, துதி என்பது அதாவது ஆண்டவர் பிள்ளைகளுடைய ஒரு ஆயுதமாக, அது ஒரு வெப்பன். அப்படின்னா துதிக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, நான் அது இப்படி தான் சொல்வேன். நான் அது போல் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் எப்பொழுதும் இருக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அவங்க அதை யூஸ் பண்ணும்பொழுது அதனால் பலன் அடைகிறாங்க. அதை பயன்படுத்தும் போது அதனால் அவங்களுக்கு காரியங்கள் ஜெயமாய் மாறுகிறது. பயன்படுத்தும் பொழுது இப்போ நான் அதான் சொன்னது போல், ஒவ்வொரு ப்ரொஃபஷ்னலில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு காரியம் அவங்க எப்பொழுதும் வச்சுட்ருப்பாங்க, கையில் எப்பொழுதும் இருக்கும். பார்த்தீங்கன்னா அது எப்பொழுதும் அவங்க கையில் இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் மேஸ்திரி வேலை நடந்துட்டு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கையில் எப்பொழுதும் அந்த கொளுர் இருந்துகிட்டே இருக்குது. அதை அதை சரி பண்ணுறாங்க. அவங்களுக்குன்னு சில ஆப்ஜெக்ட்ஸை வச்சுட்ருக்குறாங்க. அதை வேலை செய்கிறதுக்கான காரியங்கள் எப்பொழுதும் கையில் இருக்குது. அப்போது நான் என்ன சொல்ல வரேன், எப்படி ஒரு தொழில் செய்கிற அல்லது ஒரு ப்ரொஃபஷ்னலுடைய கரங்களில் இருக்க வேண்டிய, அவங்க தொழிலை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு காரியம் எப்பொழுதும் அவங்க கையில் இருக்கிறது போல, ஆண்டவர் பிள்ளைகளாகிய நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டியதில் ஒன்று கர்த்தரை துதிப்பது. ஆமென். எக்காலத்திலும் அவர் துதி, எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். 2 இருக்கா பாருங்க, எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன்.
அது எக்காலம், அது துக்க காலமாக இருந்தாலும் சரி, நன்மையின் காலமாக இருந்தாலும் சரி, வேதனையின் காலமாக இருந்தாலும் சரி, அழுகையின் காலமாக இருந்தாலும் சரி, தோல்வியின் காலமாக இருந்தாலும் சரி, நெருக்கத்தின் காலமாக இருந்தாலும் சரி, அல்லது சந்தோஷத்தின் காலமாக இருந்தாலும் சரி, வெற்றியின் காலமாக இருந்தாலும் சரி, அல்லது என்ன ஒரு காலமாக இருந்தாலும் என்ன பண்ணணும்? ஸ்தோத்தரிப்பேன், அது ஒன்று. ஆனால் எப்பொழுதும் எப்பொழுதும் என் வாயில அவர் துதி இருக்கும். ஆமென். தாவீது கண்டுபிடிச்ச ரகசியம் தாங்க இது. அவர் கண்டுபிடிச்ச அவர் வெற்றியின் ரகசியத்துக்கு மிக 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 ரொம்ப கீயா இருந்தது. ரொம்ப அவர் கண்டுபிடிச்ச ரகசியத்துல ஒண்ணு என்னன்னா, எப்பொழுதும் என் வாயில் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதும் துதிக்கிறத அவர் ஒரு பழக்கமாய் வைத்திருந்தார். ஸோ இந்த துதியை குறித்து தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு வாசிக்க போறேன். அதே போல சங்கீதம் 71:8 நம்ம வாசிச்சுன்னா அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 71:8 வாசிக்கலாங்க. இங்க சொல்லும் போது என்ன சொல்றாரு பாருங்க, என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. பாருங்க, தாவீது சொல்றாரு எப்பொழுதும் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும்னு சொல்றது மாத்திரம் இல்லாம இங்க ஒண்ணு சொல்றாரு, என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. அப்படின்னா துதிக்கிறதுக்கு இன்னொன்னு என்னன்னு சொல்லலாம்னா, அவருடைய மகத்துவத்தை சொல்லிட்டே இருக்கிறது. அவருடைய மகத்துவத்தை நம்ம வாயிலிருந்து அறிக்கை செய்து கொண்டே இருப்பது. அவருடைய மகத்துவம் என்ன? அப்பா, ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. நட்சத்திரங்கள் எல்லாம் பெயரிட்டு அழைக்கிறவர், அண்ட சராசரங்களையும் படைத்தாளுகிறவர், வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதபடி, நாசியின் சுவாசத்தால் செங்கடலை இரண்டாய் பிளந்தவர். இப்படி வேதத்துல அவருடைய மகத்துவங்கள் எல்லாம் சொல்லிட்டே இருக்கு. வேதம் ஆண்டுடைய மகத்துவங்களால நிறைஞ்சிருக்கு. அப்ப ஆண்டவர் பிள்ளைங்களாக நீங்களும் நானும் என்ன பண்ணுமா, அவருடைய மகத்துவங்களை நாள்தோறும், வசனம் சொல்லுது பாருங்க, நாள்தோறும் உமது மகத்துவத்தினால் நிறைந்திருப்பதாக. அப்போ துதிக்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்? அவருடைய மகத்துவத்தை நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். மகத்துவத்தை நாம அறிக்கை செய்துட்டே இருக்கிறோம். அவர் மகத்துவத்தை நாம நம்முடைய வாயிலிருந்து அதை வெளிப்படுத்த 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 அந்த மகத்துவத்தினுடைய கிரியை நம்முடைய வாழ்வில தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அந்த மகத்துவம் பாருங்க, இப்போ கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் வந்துச்சு. அப்போ ஒவ்வொரு கட்சியும் அவங்கவுங்க மகத்துவங்களை பேசுறாங்க, அவங்க செய்த காரியங்களை சொல்றாங்க, ஜனங்களுக்கு எடுத்து உரைக்கிறாங்க. நான் 5 வருஷத்துல இருந்தேன், இதெல்லாம் செஞ்சேன், நான் இதெல்லாம் பண்ணேன், இதெல்லாம் செய்த, இந்த நல்ல திட்டங்களெல்லாம் செய்த, இதனால இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் பயன்பட்டாங்க, இதெல்லாம் பண்ணன்றத சொல்றாங்க பாருங்க. அதே போல இன்னொருத்தர் சொல்றாரு, மாணவர்களை பார்த்து சொல்றாரு, எப்பா என்னை மறந்துடாதீங்க, நான் தான் கொரோனா காலத்தில் உங்களெல்லாம் ஆல் பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஓட்டு கேட்குறாரு. ஆல் பாஸ் பண்ண பாருங்க. அப்படின்னா அவங்க செய்ததை சொல்றாங்க, இப்படியெல்லாம் பண்ண, உங்களுக்கு இப்படியெல்லாம் நான் நல்லது செஞ்சேன், இப்படியெல்லாம் என்னை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்ல வராங்க பாருங்க. மனுஷர் செய்த, மனுஷ கட்சியை சார்ந்த அவங்க அந்த காரியங்களை சொல்லி ஜனங்களை அவங்க என்ன பண்றாங்கன்னா தங்களுக்கு நேரா அவங்க இழுக்கிறாங்க. ஆனா பாருங்க, நீங்களும் நானும் ஆண்டவர் செய்த மகத்துவங்கள் இவைகளெல்லாம் பாருங்க, இவைகளெல்லாம் ஒரு சிலவைகள் தான், ஒரு சில வகைகள் தான். ஆனா ஆண்டவருடைய மகத்துவம் அவைகள் கணக்குக்கு அடங்காதவைகள். அதை கண்டுபிடிச்சிட்டாருங்க தாவீது. அதை கண்டுபிடிச்சிட்டு தாவீதை குறித்து பார்த்தோன்னா பயங்கர நெருக்கப்படுற மனுஷன். அப்பா ஏற்றுக்கொள்ளல, சகோதரர்கள் புறக்கணிக்கிறாங்க, இன்னும் சொல்லப்போனா நண்பர்கள் கல்லெறிகிறாங்க, இன்னும் சொல்லப்போனா மாமனாரே கொலை செய்யணும்னு பார்த்துட்டு இருக்கிறாரு, மனைவி ஒரு பொருட்டாகவே எண்ணல அவரை. இப்படியாப்பட்ட சூழ்நிலைகளை எல்லா பக்கத்திலையும் தாவீது நெருக்கப்பட்டாலும் அவர் பண்ணுகிற ஒரு காரியம், நாள்தோறும் உம்முடைய மகத்துவம், வசனம் சொல்லுது பாருங்க, நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. அப்போ அவர் கண்டுபிடிச்ச காரியம் என்ன? அவர் மகத்துவங்களை நாள்தோறும் அவர் துதியின் மூலமாய் தேவனுக்கு அவர் ஏறெடுத்து கொண்டே இருந்தார். இதனாலதான் நம்ம பார்க்கிறோம், அவர் அநேக வெற்றிகளை, அநேக சூழ்நிலைகளை கடந்து தன்னுடைய வேதம் சொல்லுகிறது போல தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்கிற
ஒரு காரியத்தை அவர் சர்டிபிகேட்டை கடவுள்கிட்ட இருந்து வாங்குறார். அப்போ தேவனை துதிக்கிறவங்க அவருடைய மகத்துவத்தை சொல்லிட்டே இருப்பாங்க, நாள்தோறும் அவருடைய மகத்துவத்தை பாடிட்டே இருப்பாங்க, நாள்தோறும் அவருடைய மகத்துவத்தை அறிக்கை செய்துட்டே இருப்பாங்க, அதை டிஸ்கிரைப் பண்ணிட்டே இருப்பாங்க, அதை விளக்கிட்டே இருப்பாங்க, நாள்தோறும் அவர் மகத்துவத்தை சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படி சொல்ல 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 என்ன நடக்குதுன்னா, அவங்க அறியாமையிலே அவங்கள சுற்றி இருக்கிற சூழ்நிலை மாறுது. அவங்கள அறியாமலே அவங்கள சுற்றி இருக்கிற ஆவிக்குரிய மண்டலங்கள்ல அவங்கள சுற்றி இருக்கிற ஏதோ ஒரு சம்திங், ஆண்டுடைய பிரசன்னம், ஆண்டுடைய மகிமை அவங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறதுங்க. இங்க நம்ம இன்னொரு இடத்துல வாசிச்சீங்கன்னா, ஆண்டவரை துதிக்கிறத குறித்து இன்னொரு ஆண்டவரை துதிக்கிறவங்க மகத்துவங்களை நாள்தோறும் மகத்துவங்களால நிறைந்திருக்கும்படி செய்வாங்க. ரெண்டாவது இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்பது ஒரு இன்ட்ரோடக்ஷனா சொல்றேன். இங்க வாசிச்சோம் அப்படின்னா 71:14, சங்கீதம் 71:14 வாசிக்கும் பொழுது, நானும் எப்போதும் உம்மை நம்பிக்கொண்டிருந்து, அங்க பாக்குறோம், எப்போதும் வாய் உம்மை துதிக்கொன்றாரு. அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இங்க பாக்குறோம், நாள்தோறும் அவர் மகத்துவத்தை நான் என்ன பண்ணுவேன், நிறைந்திருப்பேன், மகத்துவத்தை நிறைந்திருப்பேன். இங்க சொல்றாரு, நானும் எப்பொழுதும் நம்பிக்கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். இன்னொரு ஒரு அடையாளம் தெரியுமா, துதிக்கிறவங்களுக்கு இன்னொரு ஒரு அடையாளம்னா, அவங்கள மென்மேலும் உம்மை துதிப்பேன். எப்படி துதிப்பேன்? எப்பொழுதும் நம்பிக்கொண்டிருந்து, அவரை நம்பிக்கொண்டிருந்து துதிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். பிரதர், ஒருவேளை காரியெல்லாம் நல்லா நினைச்சுன்னா நம்பலாம், சூழ்நிலையெல்லாம் சாதகமாக இருந்துச்சுன்னா நம்பலாம், பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்பலாம். ஆனால் நம்புவதற்கான வாய்ப்பே இல்லையே. எல்லா சூழ்நிலையிலும் போராட்டம், எல்லா சூழ்நிலையும் நெருக்கம், எல்லா நிலையிலும் நான் தள்ளப்படுறேன், எல்லா நிலையிலும் நான் அழுத்தப்படுறேன், எல்லா நிலையிலையும் நான் புறக்கணிக்கப்படுறேன், எல்லா நிலையிலையும் கடவுள் ஒருத்தர் இருக்காரா, என் கூட இருக்கிறாரா அப்படின்றதுக்கான ஒரு சைன் கூட இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், தாவீது சொல்றாரு, நானும் எப்பொழுது நம்பிக்கொண்டிருந்து மென்மேலும் துதிப்பேன். இதுதாங்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த துதிக்கும் பொழுது சில நேரங்களில் பிரச்சனை, போராட்டம் மாறுறது போல தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு லெவல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அளவு வந்துச்சுன்னா, அதாவது அதை பிரேக் பண்ணி, இப்படி அடிக்கடி சொல்லுவோம்ல, சில நேரங்களில் இப்போ நான் சில அனுபவங்களை பார்க்கும்போது, வீட்டில் தண்ணி பிடிப்பதில்ல, அதாவது அந்த சவுறுக்கெல்லாம் தண்ணி பிடிக்கும் போது, அதாவது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த தெரியாமல் போது இந்த பழுப்பு மடங்கிக்கும். இந்த பழுப்பு மடங்கிட்டு வந்து ஒரு பழுப்பு மடங்கிடும், ஒரு 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 2 நிமிஷம் 3 நிமிஷம் அது சமாளிக்கும். அந்த பழுப்பு அப்படியே அந்த தண்ணி ஃபோர்ஸ் அப்படியே அடிக்க அது ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக நிற்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அந்த ஃபோர்ஸ் அதிகரிக்க அந்த பழுப்பு மாட்டி வச்சிருக்கிறோம் பாருங்க, அந்த பழுப்பு மாட்டி வச்சிருக்கிற அந்த இடத்துல வந்து பிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துடும். அதுபோல தாங்க கர்த்தரை நீங்களும் நானும் துதிக்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது மாறாத போல இருக்குன்னு நமக்கு தெரியும். என்னடா மாறலையே, நம்ம அதை தொடர்ச்சி செய்வோன்னு வச்சுக்கோங்களேன். கர்த்தருடைய துதி என்ன தெரியுமா பண்ணோம், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இருக்கிற தடை, இருக்கிற வல்லமை, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சூழ்நிலையும் உடைச்சி ஜெயத்தை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குதுங்க. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்கலாம் பின்னாடி. அப்போது என்னவா, நம்பிக்கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன், எப்பொழுதும் துதிப்பேன், நாள்தோறும் மகத்துவங்களை சொல்லி துதிப்பேன், உம்மை நம்பிக்கொண்டிருந்தே துதிப்பேன், மென்மேலும் உம்மை துதிப்பேன்னு சொல்லி இவ்வளோ காரியத்தை தாவீது சொல்கிறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? ஏன் அப்படின்னா, இங்கே வசனம் சொல்லுது, சங்கீதம் 92 சங்கீதம் 1 வசனம், அதுலேருந்து 3 வசனத்தை வாசிச்சுன்னா, சங்கீதம் 92 1-3 வாசிச்சோன்னா, கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவது 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்குங்க. நலமா இருக்கும். துதிப்பதும் உன்னதமானவரை கீர்த்தனம் பண்ணுவதும் அவருடைய சத்தியத்தை அறிவிப்பதும் என்னவா இருக்கும், நலமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கைக்கு அது நல்லதை செய்யும், நம்முடைய வாழ்க்கையை அது நலமா காக்கும். எந்த ஒரு தீமையும், எந்த ஒரு சேதமோ, எந்த ஒரு காரியமோ வந்தாலும் அதன் மத்தியில் அவைகள் நமக்கு
நலமானதாய் மாற்றும். துதி நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி இருக்கு? நலமானதாய் இருக்கும். நலம் இப்படி சொல்லுவாங்க. அந்த காலத்தில் லெட்டர்லாம் எழுதும்போது நலம் நலம் அறியாவல் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. என்னன்னா, நான் இங்கே நல்லா இருக்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? நலமா? நலம் அப்படின்னா நல்லா இருக்கிறீங்களா? பிரச்சனை போராட்டம் நல்லா சுகபத்திரமா இருக்கீங்களா? வாழ்க்கை நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறோம்ல. அதை செய்யக்கூடிய ஒன்று எதுனா நம்முடைய துதி. நம்முடைய துதி என்னவா பண்ணுதா? நமக்கு நலமானதாக இருக்குமா? நலம். அப்போ பாருங்க, நீங்களை நானும் நல்லா வாழணும், நல்லா நீடித்திருக்கணும், நல்ல பிரச்சனை போராட்டம் மத்தியிலையும் நல்லா வாழணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா கர்த்தரை நல்லா துதிங்க. கர்த்தரை எவ்வளவு முடியுமோ ஆராதிங்க. எவ்வளவு ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு மகிமைப்படுத்துங்க. துதி என்பது நமக்கு ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு ஆயுதம். அது நம்மோடு இருக்கும்படி நம்ம ப்ரொஃபஷ்னலாக தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம். யாருன்னா அவங்க புலம்புகிறவர்கள் அல்ல. அவர்கள் யாருன்னா கர்த்தரை துதிக்கிறவர்கள். எப்பொழுது நன்மை செய்தால் மட்டும்தான் துதிப்பாங்க, நல்லது நடந்தால் தான் துதிப்பாங்க அப்படின்றவங்க இல்லை. அது நல்லது நடந்தாலும் நடக்கா கட்டியும் கர்த்தரை துதிக்கிறத நான் ஒரு நாளை நிறுத்த மாட்டேன். ஏன்னா அவரை துதிக்கிறது எனக்கு நலமா இருக்கிறது. அவரை துதிங்க, நலமா இருப்பீங்க. சூழ்நிலை நல்லா இல்லை, பிரச்சனை தலைக்கு மேலே இருக்குது, போராட்டம் தலைக்கு மேலே இருக்குது, என் சூழ்நிலை நல்லா இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கா? கர்த்தரை துதிச்சு பாருங்க, கர்த்தரை ஆராதிச்சு பாருங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவர் நல்லா துதியினால மகத்துவத்தை, அவருடைய மகத்துவத்தை உங்கள் வாயினால் அறிக்கை செய்து பாருங்க. நாள்தோறும் அவருடைய மகத்துவத்தினால நிறைந்திருக்கட்டும். உங்கள் வாய் அவருடைய மகத்துவத்தால் நாள்தோறும் நிறைந்திருக்கட்டும். அது நலமானது நமக்கு செய்கிறதா இருக்குது. அப்போ நலமானதை செய்கிறது நலம். அது நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மையை பெருக பண்ணுகிறதா இருக்குது. இங்கே இன்னொரு இடத்துல நம்ம வாசிச்சோன்னா துதி என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். வேகமாக சில காரியங்களை நான் சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கலாம். அப்போ முதலாவது துதி என்ன பண்ணுகிறது? நமக்கு நலமானதை செய்கிறது. நலம். நம்ம நல்லா வாழ வைக்குங்க. ஆண்டவரை துதிச்சு பாருங்கள், ஆண்டவரை ஆராதிச்சு பாருங்கள், நன்றி சொல்லி பாருங்கள். அது நம்மளை நல்ல விதங்களில் பாதுகாக்கும், நல்ல விதங்களில் வாழ வைக்கும். நான் நிறைய ஊழியக்காரங்க, நிறைய உயர்த்தப்பட்ட நிறைய மனிதர்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களுடைய அடித்தளமான ஒரு விஷயம் என்னவாக இருந்திருக்குன்னா, கர்த்தரை எந்த சூழ்நிலையும் துதிச்சிருப்பாங்க, கர்த்தரை எந்த சூழ்நிலையும் நல்லவர்னு சொல்லியிருப்பாங்க, எந்த சூழ்நிலையும் அவரை துதிக்கிறத அவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, மறந்துருக்க மாட்டாங்க. அப்படி செய்தவங்களை ஆண்டவர் என்னைக்கும் மறக்கிறதில்ல, அப்படி செய்தவங்களை ஆண்டவர் என்னைக்கும் கைவிடுறதில்ல. அப்போது துதிப்பது நலமானதாக இருக்கிறது. அதே தான் இங்கேயும் வாசிக்கிறோம் பாருங்க. சங்கீதம் 147 சங்கீதம் 1 வசனத்தை வாசிப்போமா? 147:1 வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். 147:1 வாசிக்கலாம். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. என்னவா? நல்லது, ஏற்றது. நமக்கு ஏற்ற ஒன்று என்ன இருக்கும்? ஏற்றதுன்னா என்ன தெரியுமா? ஆண்டவரை துதிப்பது நமக்கு ஏற்றது. சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம், பா எதுப்பா இது நமக்கு செட் ஆகாதுல்ல. நமக்கு செட் ஆகிற ஒரு விஷயம் என்னென்னா கர்த்தரை துதிப்பது ஏற்றது. சில நேரங்களில் ஏற்ற துணை அப்படின்னு நம்ம பைபிளை வாசிக்கிறோம். ஏற்றதுன்னா மேட்ச், நமக்கான பர்ஃபெக்ட் மேட்ச், நமக்காக பர்ஃபெக்டாக நம்முடைய காரியங்களுக்காக ஒத்து போகிற ஒன்று. அது பாருங்க, இதை எதை கம்பேர் பண்ணுறதுன்னா, தாவீது சொல்லும்போது சொல்கிறாரு, அது துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. அதுதான் அதுதான் ஒரு நம்ம சூஸ் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போது நம்ம ட்ரெஸ் எடுக்கும் போது சில நேரங்களை பார்ப்போம், இது எனக்கு மேட்ச் ஆகுமா, இது எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி சில நேரங்களை நம்ம கேட்போம். சிலரை பார்த்து இது நான் செட் இருக்குப்பா, உனக்கு செட்டாக இருக்குப்பா, இது ஓகேப்பா. சில நேரங்கள் இது உனக்கு செட் ஆகலப்பா, இது இப்படி இருக்குதுப்பா, இதுவாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே. அப்படி நம்ம என்ன பண்ணுவோம்? செட் ஆகிடுச்சுன்னா ஒரு சந்தோஷம் இருக்கும், செட் ஆகலை அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டப்படுவோம்ல. அதுபோல் துதி என்ன ஆகுதா? நமக்கு துதி எப்பொழுதும் ஏற்றதாக இருக்கும். த பெஸ்ட்டான ஒன்று நமக்கு கிடைக்க, நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய, நமக்கு பெறக்கூடிய ஒன்று ஏற்றதாக இருக்க வேண்டியது எதுனா ஆண்டவரை துதிக்கிற துதி ஏற்றதாக இருக்கா. அதில் எந்த ஒரு டவுன்ஃபாலும் இல்லை, அல்லது அது எந்த ஒரு ஐஃபாலும் இல்லை. அது சரியான விதத்தில் ஏற்றதை த பர்ஃபெக்டாக மாற்றக்கூடிய ஒன்றாய்
துதி இருக்கிறது. உங்களை என்னையும் பர்ஃபெக்டா மாற்றக்கூடிய ஒன்று தெரியுமா? துதி. இங்க அதுதான் பைபிள் சொல்லுது, இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. அதே வசனத்தை வாசிச்சுனா, கர்த்தரை துதிங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுங்கள், கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. நல்லது நல்லது செய்யணும்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல, பா 4 பேருக்கு நல்லது செய்யணும், நல்லது செய்தா அது திரும்ப நமக்கு பலனா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே. அப்போ நீங்க நானும் செய்யற நல்லதுல ஒரு பெரிய நல்லது என்னன்னா கர்த்தரை துதிப்பது. ஆமென். டெய்லி அவர் துதித்து பாருங்க. நல்லது மட்டும் இல்ல, அது நன்மையாய் நம்முடைய வாழ்விலே தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். அதே தான் நம்ம இங்க வாசிக்கிறோம் பாருங்க. வாசிக்கும் போது சங்கீதம் 33 சங்கீதம் 1 வசனத்தை வாசிப்போமா? 33:1 என்ன சொல்லுது பாருங்க. நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். அதுதான் தகுதியான ஒன்று, நம்மை தகுதிப்படுத்துகிற ஒன்று. நமக்கு தகுதியான ஒன்றும் நம்மை இந்த உலகத்துல சில நேரங்கள்ல உங்களை என்னையும் இந்த உலகம் சில தகுதிகளை எதிர்பார்க்கும். உலகத்துக்கு சில தகுதிகள் அவசியமா இருக்கு. உலகம் சில காரியங்கள், அது எதிர்பார்க்கிற காரியங்கள் இருக்குமானதான் நம்மளை அது ஏற்றுக்கொள்ளும். அந்த தகுதியை உலகம் நிர்ணயிக்கிற சில தகுதிகள் இருக்கு. உலகம் ஒரு மனுஷங்கிட்ட எதிர்பார்க்கிற சில தகுதிகள் இருக்கு. அந்த தகுதியின் அடிப்படையில் தான் இந்த உலகம் என்ன பண்ணுது, ஒரு மனுஷனை உயர்த்தவும் செய்து அல்லது ஒரு மனுஷனை தாழ்த்தவும் செய்து. இதுதான் உலகத்தினுடைய ஒரு காரியம். ஆனா பைபிள் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, நமக்கு எது தகுதியா இருக்கா, துதித்தலே நமக்கு தகுதியா இருக்கு. தகுதியா மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்துல தகுதியற்ற தகுதி இல்லை அப்படின்னு சொல்றவங்க மத்தியில நம்மை தகுதிப்படுத்துகிறதா இருக்கிறதுங்க துதி. பாருங்க, தாவீது ஒரு கட்டத்துல அந்த அப்பா எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இவரை வனாந்தரத்துல ஆடு மேய்க்க அனுப்பிட்டாங்க. ஆனா சகோதரர்கள்லாம் அரண்மனையில ராஜாவுடைய சேனையில வேலை செய்யறாங்க. தாவீத தகுதி இல்லாதவன் சொல்லி ஆடு மேய்க்கிறதுக்கு அனுப்பிட்டாங்க. அண்ணங்க தகுதி உள்ளவர்கள்னு சொல்லி இராணுவத்தில் சேர்த்துட்ட ஒரு சூழ்நிலை. ஆனா பாருங்க, இந்த தாவீது வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கிற அந்த இடத்துல அவர் என்ன பண்ணியிருப்பார்னு நினைக்கிறீங்க? கர்த்தரை நல்லா துதிச்சிருப்பார், கர்த்தரை நல்லா உயர்த்தியிருப்பார். வனாந்தரத்தில் இருந்த அந்த தாவீத அந்த தகுதியற்றவன்னு சொல்லி வனாந்தரத்தில் போட்ட அதே மனிதர்கள் மத்தியில் இந்த துதியானது அரண்மனைக்கு ஆயத்தமாக, அரண்மனையிலே உயர்த்தும்படி ராஜாவாக தகுதி பெறும்படியான தகுதியை துதியானது அவர் வாழ்வில் ஏற்று கொடுத்ததுங்க. நான் என்ன சொல்ல வரேன், அப்போ துதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில அது என்ன பண்ணுதான், நமக்கான தகுதியை தகும் அப்படின்னா நமக்கான பர்பஸை, நமக்கான ஒரு உயர்வை, நமக்கான நன்மையை, நமக்கான அந்த பிளேஸை, ஸ்தானத்தை ஏற்படுத்தி தருகிறதா இருக்கிறதுங்க துதி. துதி 33:1 வாசிக்கிறோம், இதுவே என்னவா தகும், நமக்கு அதான் ரைட்டான ஒன்று. ரைட்டான ஒரு காரியம் என்னன்னா, துதிக்கிறது தான் நமக்கு சரியான ஒன்று, சரியான ஒன்றாக இருக்கிறது, தகுதியான ஒன்றாக இருக்கிறது. அதை நாம் தினந்தோறும் செய்யும் போது அது பல உயர்வுக்கு நம்மை தகுதிப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ நான் 3 விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். ஒன்று நல்லதா இருக்கு, ஒன்று ஏற்றதா இருக்கிறது, ஒன்று தகுதியா இருக்கிறது. முதல்ல சொன்னேன், அது நலமானதா இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிச்சோன்னா 69 சங்கீதம் 30 வசனம் 31 வசனத்தை வாசிச்சோன்னா பைபிள் சொல்லுது, இது என்னவா இருக்கான், தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவே. கொம்பும் விரிகுளம் உள்ள காளை எருதை பார்க்கிலும், விரிகுளமும் எருதும் உள்ள காளையை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். இது என்னவா இருக்கான், கர்த்தருக்கு பிரியமா இருக்க. பைபிளில் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அதில் பிரியப்படுறாராம். நீதிமானுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா. அதுபோல் நிறைய விஷயங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதில் ஒன்று
கர்த்தரை துதிப்பது அவருக்கு பிரியமா இருக்கிறது. அவர் பிரியப்படுறத செய்யணுமா செய்யக்கூடாதாங்க? அவர் பிரியப்படுறாருன்னு சொல்லி பைபிள் சொல்கிற ஒரு விஷயம்னா, நீங்கள நானும் துதிக்கும் பொழுது, நீங்கள நானும் அவர் மகத்துவத்தை சொல்லி ஆராதிக்கும் போது, நீங்கள நானும் அவரை துதித்து எப்பொழுதும் நம்பிக்கொண்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணுறோமா? அவரை பிரியப்படுத்துகிறோம். அவரை நீங்கள நானும் பிரியப்படுத்துகிறோங்க. அவரை பிரியப்படுத்துறதுல ஒரு வழி என்னன்னா, கர்த்தரை துதிக்கிற ஒன்று. அப்போது டெய்லி ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, அவருக்கு பிரியமான ஒன்று என்னன்னா, அவரை துதிப்பது. அவரை துதிக்கிற பொழுது பைபிள் சொல்லுது, இதுவே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா. அவருக்கு அதனால தான் பாருங்கள், பைபிளில் இந்த தானியேல் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தானியேலை குறித்து சொல்கிறாரு, அந்த தேவதூதன் சொல்கிறாரு, பிரியமானவனே, பிரியமான தானியேலே, நீ ஜெபித்த வேளையில உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். பாருங்க, துதி என்ன பண்ணுதான், நாம ஜபிக்கலனாலும் பரவாயில்லையா, நாம துதிக்கிற வேளையில அது என்னவா மாறுதான், நம்முடைய ஜபங்களை தேவனிடத்துல நீங்க சொல்லாம சொல்லுகிற ஒரு செயல் என்னன்னா துதிக்கிறதுங்க. உங்க ஜப விண்ணப்பம் இருந்து அதை ஒரு பக்கம் வச்சுட்டு கர்த்தரை நீங்க துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்க ஜப விண்ணப்பம் என்ன பண்ணுதான், தேவ சந்நிதியில் போய் எட்டிடுதுங்க. ஆட்டோமேட்டிக்காக தேவ சன்னதியில் போய் எட்டிடுது. இன்னொரு இடத்துல நாம் வாசித்தோம் பாருங்க, அங்கே வாசிக்கும் போது அவர்கள் தேவன் அந்த வசனத்தை 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், தானியேலை சிங்ககேபியில் போடும்போது அந்த ராஜா சொல்கிற ஒரு காரியம் பாருங்க, அவன் வாசிக்கலாமா? அந்த 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று, வாய்க்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். பாருங்க, அப்போ இந்த பிரியமானவன் என்று சொல்லப்படுகிற ஒரு அந்த மனுஷன் ரகசியமாய் செய்யற ஒரு காரியம் என்னன்னா, இடைவிடாமல் ஆராதிக்கிற. தாவீது எப்பொழுதும் அவர் துதி என் வாயில் இருக்குன்னு சொன்னாரு. தானியேல் இடைவிடாமல் ஆராதிக்கிற, இடைவிடாமல் துதிக்கிற ஒரு செயலை செய்ததுனால சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் என்ன பண்ணாரு? பாதுகாத்தாருங்க. அப்போ துதி என்ன பண்ணுகிறது? இடைவிடாமல் செய்யும் பொழுது தேவனுக்கு பிரியமானதாய் மாறி, அந்த பிரியமானவர்களுக்கு தேவன் என்ன பண்றாரா? ஜபத்தை, வேண்டுதலை அவர்கள் செய்வதற்கு முன்பாகவே அதை அறிந்து பதில் தருகிற தேவனா இருக்கிறார். அப்போ துதி என்ன பண்ணுகிறது? நம்மை சேதப்படுத்தாமல் பாதுகாக்கிறது. துதி உங்களை என்னையும் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட தேவ தூதனை நமக்காக செயல்பட வைக்கிறதுங்க துதி. அதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். இங்க பார்த்தோம்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் பொழுது இங்க வாசிச்சொல்ல துதியானது என்ன பண்ணுதா, இவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? அப்போஸ்தலர் நம்ம வாசிக்கும் பொழுது 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள், காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். 26ஆம் வசனம் வாசிக்கலாம்க்கா. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியான பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டன. எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. பாருங்க,
இந்த துதி என்ன பண்ணுதான்? எல்லா கதவும் திறக்குதுங்க. நமக்கான ஆசீர்வாதத்தின் கதவை திறக்குது, நன்மையின் கதவை திறக்கிறது, மேன்மையின் கதவை திறக்கிறது, ஆரோக்கியத்தின் கதவை திறக்கிறது, ஜீவனின் கதவை திறக்கிறது, உயர்வின் கதவை திறக்கிறது, ஞானத்தின் கதவை திறக்கிறது, தயவின் கதவை திறக்கிறது. பைபிள் சொல்லுது அங்க எதுவுமே போல, எல்லா கதவும் திறந்துச்சு. என்ன கதவு திறக்கல? இன்னும் கதவு இன்னும் மூடிட்டு இருக்கு. என்ன கதவு இன்னும் நன்மையின்குள்ள பிரவேசிக்க முடியாம அடைபட்டு இருக்கிற கதவை நீங்க துதிக்கிற வேளையில கர்த்தர் திறந்து அதை சுதந்தரிக்கும்படி செய்கிறவராக இருக்கிறார். அப்போ துதிக்கும் பொழுது சேதம் அணுகாதபடி காத்தார். இங்க துதிக்கும் பொழுது கட்டுகள் கழண்டன, எல்லா கதவுகளும் திறந்தன. பாருங்க, விடுதலையை பெற்றுக்கொண்டாங்க இந்த காலை வேளை. அப்போ துதி என்ன செய்து பாருங்க, துதினுடைய அவசியம் எவ்வளவா இருக்கு பாருங்க. துதினுடைய பவர் என்னன்றத பைபிளில் நம்ம ஒரு சில வருஷம் தான் உங்களுக்கு காண்பித்தேன். அது ஒரு பெரிய விளக்க வேண்டிய ஒன்று. இந்த காலை டிவிஷனில் சின்னதாக உங்களோட சொல்லியிருக்கிறேன். இந்த துதி அப்போ என்னெல்லாம் பண்ணுது பாருங்க. நம்ம இத்தனை நாள் துதிக்கிறத சில நேரங்களில் துதிக்கும் பொழுது அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்காது. சில நேரங்களில் துதிக்கணும் ஜபிக்கணும்னு உட்காரும் போது தான் தேவையில்லாத எண்ணங்கள் வரும், தேவையில்லாத கவலை வரும், தேவையில்லாத மனசோர்வு வரும், தேவையில்லாத புலம்பலான எண்ணங்கள் வரும். நான் இப்போ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறேன் வசனத்தை. அப்போ ஆவியானவர் ஒரு காரியத்தை உணர்த்துறாரு பாருங்க. நான் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறேன், என் சிந்தனையில் கர்த்தருடைய வார்த்தையை என்ன சொல்ல வேண்டும்ன்ற என் கவனத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நான் ஒருமுனைப்படுத்துகிறேன் உட்காந்துட்டு. அப்போ பாருங்க, ஏன் அந்த ஃபோக்கஸை சிதறடிக்க 1000 எண்ணங்கள் வந்து மைண்டை வந்து தொட்டுட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்முடைய அப்போ தான் உட்காந்து யோசித்தேன், ஒவ்வொரு நாளும் உங்கள் சிந்தையை என் சிந்தையை ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வந்து தொடுதுங்க. ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வந்து நம்மளை தொட்டுட்டு போகுது. நம்ம சிந்தையில் வந்து சத்துரு போட்டுகிட்டே இருக்கிறான். இப்படி அதான் எக்ஸாம்பிள் நான் அனுபவிச்சு வர்ற தாட்டில் அந்த வீடு அந்த காரியங்கள் இன்னும் தேவை இருக்கு, எப்படி சந்திக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஐயோ இந்த வேலையை நான் செய்யணுமே, எனக்காக கொடுக்கப்பட்ட இந்த வேலையை நான் எப்படி செய்ய போகிறேன், இந்த இப்போது ஈவினிங் இதுக்கு போகணுமே, அந்த ப்ரோக்ராம் போகணுமே, அதுக்காக ஆயத்தப்படணுமே. இப்படி பல தாட்ஸ் வந்து என் மைண்டில் இருக்குது. ஆனால் நான் உட்காந்துன்னுக்கிறதுக்கு எதுக்கு? கர்த்தருடைய வார்த்தையை என்ன சொல்லணுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த வார்த்தை எனக்குள்ளே வரக்கூடாதபடிக்கு எத்தனை காரியங்கள் சிந்தையில் போராடுதுங்க. அப்போ பாருங்க, இதெல்லாம் தாண்டி நான் அந்த கர்த்தர் வார்த்தையை பிடிக்கிறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அதை உங்களுக்கும் எனக்கும் ஆவியானவர் சில நேரங்களில் பாருங்க, நீங்கள் உட்காரும் போது தேவனை துதிக்கணும், தேவனை ஆராதிக்கும் போது உட்காருவீங்க. அப்போ இப்படியெல்லாம் தாட்ஸ் வந்து என்ன பண்ணுது, நைஸாக நம்மளுடைய ட்ராக்கை தேவன் பக்கம் திருப்பி, நம்முடைய சிந்தையை தேவன் பக்கமாக திருப்பி பல தேவையில்லாத காரியங்களை யோசிக்கும்படி வைத்து நம்மளை அப்படியே நம்முடைய முன்னேற்றத்தை அது தடை பண்ணுதுங்க. ஆனால் இன்னைக்கு உங்கள் துதியை நீங்கள் செய்ய 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 கதவுகள் திறக்கப்படும். நீங்கள் துதி செய்ய செய்ய கட்டுகள் உடைக்கப்படும். துதி செய்ய செய்ய இன்னொரு இடத்துல கூட நம்ம வாசிக்கிறோம், துதி செய்ய தொடங்கின உடனே என்ன ஆச்சா, எதிரிகள் தங்களுக்குள்ள வெட்டுண்டு மடிந்தார்கள். பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையோ மோவாபியரையோ சேயீர் மலை தேசத்தாரையோ ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். பாருங்க, இவரு என்ன பண்ணாரு, துதிச்சாரு, யுத்தத்துல போய் துதிச்சாரு, யுத்தத்துல போய் சண்டை போட வேண்டிய ஆளு, யுத்தத்துல போய் எதிரியோட பட்டயத்தை எடுத்து சண்டை போட வேண்டிய ஆளு கர்த்தரை துதிக்கிறாரு. அங்க நடக்கிறது என்னன்னா, அங்க கர்த்தர் வேற ஒரு ட்விஸ்டை உண்டாக்கிறாரு. அங்க இருக்கிற ஆட்களுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கி கத்திய ரத்தமே பார்க்காம யுத்தத்துல ஜெயத்தை தர நம்ம ஆண்டவரால முடியுங்க. அதுதாங்க நடந்துச்சு. யுத்தம்னா என்ன ஆகணும், ரத்தம் சிந்தணும், கத்தி எடுக்கணும். ஆனால் கத்தியே எடுக்காம யுத்தத்தில் ஜெயத்தை தரக்கூடிய ஒன்று எதுனா அது உங்களுடைய துதி, என்னுடைய துதிங்க. அப்படியாப்பட்ட வல்லமை துதிக்கு இருக்கிறது. இந்த காலை வேளையில் இன்னும் ஆண்டவரை துதிங்க. ஆண்டவருடைய அந்த மகத்துவங்களை நாள்தோறும் அவருடைய மகத்துவத்தினால நம்முடைய வாய் நிறைந்து இருக்கட்டும். இன்னும் மென்மேலும் அவரை நாம் நம்பிக்கொண்டிருந்து, எப்பொழுதும் அவரை நம்பிக்கொண்டிருந்து மென்மேலும் அவரை துதிப்பேன் அப்படின்ற இந்த 3 விஷயத்தை நாம் செய்வோம். நான் சொன்ன இந்த காரியங்களெல்லாம் நம்முடைய வாழ்வில் தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அது இன்பமாக இருக்கிறது, ஏற்றதாக இருக்கிறது, தகுதியாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, நமக்கு தேவனுக்கு அது பிரியமானதாக இருக்கிறதுங்க.
இவைகளால் நீங்கள் நானும் விடுவிக்கப்படுறோம், சேதமில்லாமல் காக்கப்படுறோம், நமக்காக வாசல்கள் திறக்கப்படுகிறது, நன்மையை காணும்படி அது நமக்கு ஏதுவாய் உதவி செய்கிறது. எனவே நாம் இன்னும் துதிப்போம், கர்த்தருடைய நன்மைகளை நம்முடைய வாழ்வில் பெற்று அனுபவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த காலை வேளையில் கூட நீர் உணர்த்த இந்த வார்த்தையை மக்களோடு பேசியிருக்கிறோம்ப்பா. துதியானது எவ்வளவு மேன்மையானதாக இருக்கிறதுன்றத ஒரு சில பாயிண்ட்ஸை சொல்லியிருக்கிற, ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து நாங்கள் இந்த நாளில் அறிஞ்ச வசனமாக இருந்தாலும் அதை மீண்டும் எங்கள் நினைவில் நாங்கள் அதை நினைவுபடுத்துகிறோம்ப்பா. அந்த வரை இன்னும் உங்களை துதித்து அடைபட்ட வாசலின் கதவுகள் திறக்கும்படி செய்யுங்க. எதிராக இருக்கிற சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும், சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி ஆண்டவரே அவைகள் மத்தியில் ஆண்டவரே வாயை கட்டி போட்டு எங்களை பாதுகாக்கும்படிக்கு உங்களுடைய துதி எங்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கிறதப்பா. தொடர்ந்து இன்னும் உங்களை நாங்கள் மென்மேலும் துதிக்க, உம்முடைய ஆண்டவரே காரியங்களை விவரித்து சொல்ல, மகத்துவங்களால் எங்கள் வாய் நிறைந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உங்கள் நாம மகிமைப்படட்டும் இயேசுவின் மூலம் பிதா, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஆமென்.